அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, பெண்களை வசியமாக்கும் எந்திரம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றதை புரியும் உங்களுக்கு. சரிங்களா? இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க. பெண்களை வசியமாக்கும் எந்திரம்னாக்கா என்ன சாமி அப்படின்னாக்கா, உங்களால் நீங்கள் ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணின்னு இருப்பீங்க. உங்களால் அவங்கக்கிட்ட போய் பேசவே முடியாது. சரிங்களா? அவங்களுக்கு இந்த எந்திரம் ஓகே ஆகும். அதுக்கு அடுத்தது கணவன் மனைவி என் பேச்சே கேட்குறதில்ல அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மந்திரம் இந்த எந்திரம் ஓகே ஆகும். இந்த எந்திரத்தை கட்டின்னு போகிற யாராக இருந்தாலும், இப்போது ஒரு ஆண் தான் இதை கட்டின்னு போகிறான் அப்படின்னு இருந்தாக்கா, அந்த ஆணை பார்க்குற நீங்கள் எந்த பெண்ணை மனசில் நினைக்கிறீங்களோ அந்த பொண்ணு நிச்சயமாக வசியமாகிடுவாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த எந்திரத்தை கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. இது எழுதுகிற முறை பார்த்தீங்கன்னாக்கா, கோரோசனையும் பன்னீரும் கலந்து விதிமுறைப்படி எழுதணும். சரிங்களா? விதிமுறைப்படினா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அமாவாசை நாள், சரிங்களா, அப்படி இல்லைனாக்கா சுக்கிரவாரையும் புதன்கிழமையும் சேர்ந்து வர நாள், இந்த நாளில் மட்டும்தான் இந்த எந்திரத்தை எழுதணும், வரையணும். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை தடவை உருவேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10,008 தடவை உருவேற்றணும். சரிங்களா? 10,008 தடவை உருவேற்றினாக்கா மட்டும்தான் இந்த எந்திரம் வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. சரிங்களா? இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சாமி எப்படி சாமி எழுதுறது அப்படின்னாக்கா, கோரோசனையும் பன்னீரும் சம அளவு எடுத்துக்குங்க. எடை போட்டு தான் எடுக்கணும். சரிங்களா? அப்படியே ஊற்ற முடியாது. அதை மை போல் கலக்கிக்குங்க. மாதுளம்பழம் குச்சியை பேனா மாதிரி தயார் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எந்திரத்தை போஜ் பத்திரால் எழுதிக்கங்க. சரிங்களா? கரெக்டாக எழுதுங்க. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த போஜ் பத்திரான்ற பேப்பர் ரொம்ப ரொம்ப சாஃப்டான பேப்பரு. அது அவ்வளோ சீக்கிரம் கிழிஞ்சிரும். அவ்வளோ ஒரு கடினமான பேப்பர் கிடையாது. அதை ஹார்டான பேப்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹார்டான பேப்பர் அது கிடையாது. அதனால் இந்த மந்திரத்தை 10,008 தடவை சொல்லுங்கள். இந்த எந்திரத்தை போஜ் பத்திரா பேப்பரில் எழுதிக்கின்னு ஒரு வெள்ளி தாயத்திலையோ அல்லது செப்பு தாயத்திலையோ அடைச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாகம் வளர்க்கணும். யாகம் எப்படின்னாக்கா, அரசங்குச்சி, வேப்பங்குச்சி, மாங்குச்சி, இந்த 3 குச்சியும் போட்டு நெய் ஊற்றி யாகம் வளர்க்கணும். அந்த யாகம் எப்படி வளர்க்கணும் அப்படின்னாக்கா, என்ன மந்திரத்தை சொல்லணுன்னாக்கா, நான் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மந்திரத்தை 10,000 முறை சொல்லணும். இந்த 10,000 முறை சொல்லும்போது அந்த யாகம் எரிஞ்சினே இருக்கணும். அதாவது இந்த மாங்குச்சி, அரசங்குச்சி, வேப்பங்குச்சி, இந்த 3 குச்சியும் நீங்கள் நெய் ஊற்றி எரிய வச்சு, பயிருங்களாம் பார்த்தாக்கா யாகம் எப்படி வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் யாகம் வளர்க்கணும். சரிங்களா? இது என்றைக்கு செய்யணும் அப்படின்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும். சரிங்களா? 10,008 முறை சொல்லிவிட்டு அந்த போஜ் பத்திரா பேப்பரை பார்த்தீங்கன்னாக்கா செப்பு தாயத்திலையோ அல்லது வெள்ளி தாயத்திலையோ அடைச்சி அதுக்கப்புறமா தான் நீங்கள் மந்திரம் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். சரிங்களா? மந்திரம் பண்ணும்போது, அதாவது மந்திரம் சொல்லும்போது இது மாதிரி யாகம் நீங்கள் வளர்க்கணும். இது யார் வேணாலும் பண்ணலாமா சாமி அப்படின்னா, யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது ஆண்கள் மட்டும்தான் பண்ணணும். வேறு யாரும் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சரிங்களா? வேறு எதுக்காகவும் பயன்படுத்தாதீங்க. நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. இந்த எந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா காம மோகினியோட எந்திரம். சரிங்களா? அதனால் 100% வேலை செய்யும். எத்தனை நாள் சமயம் வேலை செய்யும் அப்படின்னாக்கா, 10,008 உரு போட்டிங்கனாக்கா 7 நாள்லேருந்து 21 நாளைக்குள்ளே நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை தேடி வந்துடுவாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் இந்த எந்திரத்தை, அதாவது அந்த செப்பு தாயத்திலையோ வெள்ளி தாயத்திலையோ அடைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த தாயத்தை நீங்கள் உங்கள் இடுப்புலையோ அப்படி இல்லைனாக்கா கழுத்துலையோ அல்லது வலது கையில் கட்டக்கூடாது, இடது கையில் கட்டினீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அவங்க எதிர்க்க அதாவது நீங்கள் எந்த பெண்ணை நினைக்கிறீங்களோ அவங்க எதிர்க்க நீங்கள் போனீங்கன்னாக்கா அவங்க உங்களுக்கு வசியமாகிடுவாங்க. சரிங்களா? இது 100% வேலை செய்யும். தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.